ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 7ஆம் திருமொழி. பூவை சூடுவதற்கு கண்ணனை அழைக்கிறாள் யசோதை அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. பாசுரம் அப்படி இருக்கு. ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செம்பகப்பூச்சூட்ட வாராய். ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செம்பகப்பூச்சூட்ட வாராய். என்னன்னு பார்த்துக்கலாம் நம்ம. ஆனிரை மேய்க்க நீ போதி, பசுக்களை மேய்க்க நீ போறா, அதான் அர்த்தம். ஆனிரை மேய்க்க நீ முதல்ல தேனில் இனிய பிரானே, தேனை காட்டிலும் இனிய போக்கியவனாக இருக்கிற பிரானே பிரபுவே. பற்றாதார் எல்லாம், பகைவர்கள் எல்லாரும் சிரிப்ப பரிகதிக்கும்படி பானையில் பாலை பருகி, கறந்த பானையிலே உள்ள பச்சை பாலை குடித்து பின்பு உன் கரிய திருமேனி வாட, உன் சாமனமான அழகிய திருமேனிமணி ஆடும்படியாக கானகமெல்லாம் திரிந்து, காட்டிடம் முழுவதும் திரிந்து கொண்டு ஆனிரை மேய்க்க நீ போதி, பசுக்களின் திரளை மேய்ப்பதற்காக நீ போகிறாய். போதினா போனாய்ன்னு அர்த்தம், இல்லை போகிறாய். அருமருந்து, சரி, அருமருந்து ஆவது, நீ உன்னை பெறுதற்கரிய தேவாமிர்தம் போன்றவன் ஆனதை அறியாய். தேவாமிர்தம் போன்று இருக்கிற உன்னுடைய தன்மையை அறிகிறாய் இல்லை. இதான் பாசுரம். இப்போ திருப்பி படித்தா நல்லா புரிஞ்சிருக்கும். எப்படி இருக்கு? ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்து ஆவது அறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி பாட பானையில் பாலை பருகி பற்றாதார் எல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே செம்பகப்பூச்சூட்ட வாராய். கருடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். மருவி மணங்கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய். கருடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் திருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். மருவி மணங்கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய். சம்பகமாச்சு, மல்லிகை ஆயிடுத்து. கருடை மேகங்கள் கண்டான், நீர் நிறைந்த மேகங்களை பார்த்தால் உன்னை பார்த்தால் ஒக்கும் கண்கள், உன்னை பார்க்குற மாதிரியே நினச்சிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம. உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருடையாய் அழகிய திருமேனி படைத்தவனே உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். இந்த உலகமே உஜ்ஜீவிக்கும்படியாக வந்து தோன்றினாய். திருவுடையாள் மணவாளா ஸ்ரீயப்பதியே திருவரங்கத்தே கிடந்தாய். அர்த்தமாது மருவி ஆசையோடு மணங்கமழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய். வாசனை வீசுகின்ற மல்லிகை பூவை சூடுவதற்காகவா, இதான் அர்த்தம். கருடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தே கிடந்தாய். மருவி மணங்கமழ்கின்ற
மல்லிகை பூச்சூட்டவார மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பச்சை கிழித்து காம்பு துகில் இவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவெங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில் இவை கீறி நிச்சலும் தீமைகள் செவ்வாய் நீள் திருவெங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய். கொஞ்சம் அர்த்தமாக்கலாம். மச்சொடு மாளிகை ஏறி, அப்படி அர்த்தம் பண்ணியிருக்கேன் பதவரை. மச்சொடு மாளிகை ஏறி, நடுநிலையிலும் மேல்நிலையிலும் ஏறிப்போய் தான் மச்சொடு மாடங்கள் ஒவ்வொரு நிலையில். மாதர்கள் தம்மிடம் பூக்கு, பெண்கள் இருக்கிற இடத்துல போய் கச்சொடு அவர்கள் முலைகளில் மேல் இருந்த கச்சுக்களையும் அப்புறம் பட்டாடைகளும் கிழித்து காம்பு துகில் இவை, காம்பு துகில்னா மற்றும் பெண்கள் உடுத்ததற்கான கரை கட்டின சேலைகளும், கரையோடு இருக்கிற சேலை புரிஞ்சுதா, பார்டரோடு இருக்கிற சேலைகளும் கீறி இப்படியே நிச்சலும் தீமைகள் செவ்வாய் பரமநித்தியம் பதிநித்தியம் தினமும் செய்வையாயின தீமைகள் செவ்வாய் நீள் திருவேங்கடத்து எந்தாய் உயர்ந்த திருமலையில் எழுந்தருளி இருக்கிற சுவாமியே பச்சை நிறமுடைய தமனகத்தோடு மறுக்கொழுந்தையும் பாதிரி பூவையும் சூடவாராய் நான் சூட்டும்படியாகவா, சூடிக்கொள்ளவா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்போ நூதனம் படிக்கிறேன். மச்சொடு மாளிகை ஏறி, ஒவ்வொரு ஃப்ளோரா ஏரின்னு புரிஞ்சுக்கோங்க. மாதர்கள் தம்மிடம் புக்கு கச்சொடு பட்டை கிழித்து காம்பு துகில்னா ஜரிகை இருக்கிற சேலைகள் புடவைகள் அதெல்லாம் கீறி நிச்சலும் தீமைகள் செவ்வாய் நீள் திருவெங்கடத்து எந்தாய் பச்சை தமனகத்தோடு மறுக்கொழுந்து தமனகத்தோடு பாதிரி பூச்சூட்டவாராய் தெருவின்கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணங்கமழ்கின்ன புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போல உருவம் அழகிய நம்பி உகந்திவை சூட்ட நிவாராய். படிக்கலாம் வரும். தெருவின் கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணங்கமழ்கின்ன புருவம் கருங்குழல் நெற்றி பொலிந்த முகிற்கன்று போல உருவம் அழகிய நம்பி உகந்து இவை சூட்ட நிவாராய். நம்மளோட வசதிக்கோசரம் பதவரையை பார்த்துக்கலாம். தெருவின் கண் நின்று இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே. சரி, அர்த்தம் பண்ணுற போது உருவம் கருங்குழல் நெற்றி, சரி புருவங்களையும், புருவம் கருங்குழல் நெற்றி கருநிறமான கூந்தலையும் கருங்குழல் பெற்றி ரெண்டுக்கு நடுவில் உள்ள நெற்றியையும் நெற்றி பொலிந்த அழகிய விளங்குகின்ற முகிற்கன்று போல மேகக்கன்று போல உருவம் அழகிய நம்பி அழகிய வடிவழகியுடைய நம்பி சிறந்தோனே தெருவின் கண்ணின் இள ஆட்சிமார்களை தீமை செய்யாதே தீம்பு செய்யாமல் இரு மறுவையும் தமனகமும் தமனிகத்தையும் ஈர்த்து கட்டின, அதாவது மறுக்கொழுந்தும் ஈர்த்து கட்டின மாலை சீர் மாலை அழகிய மாலைகள் மணங்கமழ்கின்ற
மணங்கமழ்கின்றன, அதெல்லாம் முடிஞ்சு மணங்கமழ்கின்றன. இவை உகந்து சூட்ட நீ வாராய். இப்போ படிக்கலாம் இன்னொரு தினம் பாசுரம். இப்படி தான் இருக்குது. திருவின் கண்ணின் இளாச்சிமார்களை தீமை செய்யாதே, மருவும் தமனகமும் சீர்மாலை மணங்கமழ்கின்ன மருவும் தமனகமும் சீர்மாலை அப்படின்னு படிச்சுக்கலாம். மரு இருக்குது, மறுக்கொழுந்து இதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்த மாலை. கருங்குடல் நெற்றி பொலிந்த முகிர்கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்திவை சூட்ட நீ வாராய். அப்புறமா புள்ளினை வாய் பிளந்திட்டாய், பொறுகரியின் கொம்பொசித்தாய், கள்ள அரக்கியை மூக்குடு காவலனை தலை கொண்டாய். அள்ளி நீ வெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். புள்ளினை வாய் பிளந்திட்டாய், அந்த பகாசுரனை கொக்காமன் தான் அவனை அழித்தான். பொறுகரியின் கொம்பு உசித்தாய், சண்டை போட வந்த குவலையாவிடத்தின் கொம்பை உசித்தாய். கள்ள அரக்கியை சூர்பனகை மூக்குடு காவலனை தலை கொண்டாய். அப்படின்னு இந்த காவலன் என்னன்னு பார்ப்போம். மூக்குடு காவலனை தலை கொண்டாய், கள்ள அரக்கி பார்க்கலாம். புள்ளினை வாய் பிளந்திட்டாய், பொறுகரியின் கொம்புசித்தாய், கள்ள அரக்கியை வஞ்சனையுடைய ராட்சசியான சூர்பனகின் மூக்கொடு காவலனை அவளுக்கு பாதுகாக்க வந்த ராவணனுடைய தலையையும் கொண்டாய், அறுத்தவனே. நீ வெண்ணெய் அள்ளி விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன். நீ வெண்ணெயை திருடி சாப்பிட நான் ஒரு பயம் இல்லாமல் உன்னை அடித்தேன், அதெல்லாம் மன்னிச்சுடு. இப்போது அதெல்லாம் புழையை பொறுத்து தெள்ளிய நீரில் எழுந்த தெளிவான நீரில் வளர்கின்ற செங்கழு நீரை சூட்ட வாராய், நான் சூடும்படியாகவா. இதுதான் பாசுரம். இன்னொரு நல்லா படிச்சுடலாம். புள்ளினை வாய் பிளந்திட்டாய், பொறுகரியின் கொம்புசித்தாய், இதெல்லாம் கிருஷ்ணாவதாரம். கள்ள அறுக்கையை சூர்பனையை மூக்கொடு காவலனை, அவனுடைய காவலனான ராவணனை தலை கொண்டாய், அவன் 10 சிரங்களையும் அறுத்தாய். அள்ளி நீ பெண்ணை விழுங்க அஞ்சாது அடியேன் அடித்தேன், அப்போ அடிச்சுட்டேன். இப்போ அதெல்லாம் கண்டுக்காம தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய். படிக்கலாம். எருதுகளோடு பொருதி ஏதும் புலோபாய் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடுபாய்ந்தாய். தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய். எருதுகளோடு பொருதி ஏதும் புலோபாய் நம்பி, எருதுகளோட நப்பினைக்காக எருதுகளோடு சண்டை போட்டேன். எதுவும் புலோபாய்னா தன்னை பற்றி கவலைப்படுறதில்லை நீ. ஏதும் புலோபாய் நம்பி, தனக்கு வர அசௌகரியத்தெல்லாம் கண்டுக்க மாட்டேன் நீ. கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடுப்பாய்ந்தாய், காலால் புதைத்தாய் கஞ்சனை. ரொம்ப தீமைகள் செய்துன்னா ரொம்ப உனை வஞ்சித்தாய், கஞ்சனை வஞ்சித்து. தெருவின் கண் தீமைகள் செய்து, நம்ம தெருவில் தீமைகள் செய்கிறேன். சிக்கன மல்லர்களோடு போன முதலில் மன்னர்களோடும் பொருது, அவர்களை அவர்களோடு சண்டை போட்டு அவர்களை அழித்து பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்டவாராய். புன்னைப்பூ சூடுகிறேன் வா. எருதுகளோடு பொருதி ஏதும் புலோபாய் நம்பி கருதிய தீமைகள் செய்த, அப்படி செய்தான்னு வச்சுக்கலாம் நம்ம. கஞ்சனை கால் கொடுபாய்ந்தாய். தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோட சண்டை, கரெக்டாக சண்டை போடணும், டயத்துக்கு சண்டை போடணும். பொருது வருகின்ற பொன்னே
புன்னை பூச்சூட்டவாராய் குடங்கள் கெடுத்தேரவிட்டு கூத்தாடவல்ல எங்கோவே மடங்கள் திருமுகத்தாரை மால் செய்ய வல்ல என் மைந்தா இடந்திட்டு இரணி என் நெஞ்சை இருவிளவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த எங்கோவே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய். அர்த்தம் சொல்ல போகிறதில்ல. குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே மடங்கள் மதிமுகத்தாரை, அதாவது பெண்களை மால் செய்ய வல்ல என் மைந்தாய், அவர்களுக்கு மயக்கம் தரக்கூடிய வல்லமை படைத்தவனே. இடந்திட்டு இரணி என் நெஞ்சை இருவிளவாக முன்கீண்டா, முன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது கீண்டாய் குடந்தை கிடந்த எங்கோவே குறுக்கத்தி பூச்சூட்டவாராய் அப்படின்னு. சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு நீ அவனை எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய் சீமாலிகனவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய். சீமாலிகன் ஒருத்தன், அவன் கண்ணனுக்கு நண்பனாக இருந்தான். கண்ணன் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அவன் அந்த சீமாலிகன் சொன்னான், கண்ணா உன்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குது, உன்னுடைய சக்கராயுதத்தை நான் பயன்படுத்தும்படியாக எனக்கு பயிற்சி தர வேண்டும்னு சொன்னான். சீமாலிகன்ட்ட கண்ணன் சொன்னான், இது விசேஷமான ஆயுதம், இதை பயன்படுத்த முடியாது உன்னால் அப்படின்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் முரடாயிட்டான் போல இருக்கு. சரி, அவன் இனிமேல் நண்பனாக இருப்பதற்கு லாயக்கில்லை, அவனை அழிக்க வேண்டும், சரி சொல்லித்தரேன்னு சொல்லி சக்கராயுதத்தை அவனை ஏவச் செய்து அந்த சக்கராயுதமே திரும்பி அவனை கொன்று விட்டது. அதான் அர்த்தம். சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே. இது விசேஷமான எக்ஸ்பிரஷன். ஆமாறு என்ன நடக்க போகிறதுன்னு சுவாமிக்கு தெரியும். ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய். ஏமாற்றங்கள் எனக்கு வராமல் பார்த்து கொள்னு நாமளும் சொல்லலாம் இந்த பாசுரத்தை. ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய் படிக்கலாம். சீமாலிகனவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாச்சி பூச்சூட்டவாராய். அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மணவாளா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்டவாராய். அண்டத்து அமரர்கள் சூழ, தேவர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய், பரமபதத்தில் வைகுண்டத்தில் நீ அங்கே எல்லாரும் தேவர்கள் உனக்கு கைங்கரியம் செய்யிருந்தாய். ஆனால் தொண்டர்கள் நெஞ்சில் உள்ளாய், நீயும் உன் அடியார்களுக்கு மனதில் இருக்கிறாய். தூமலராள் மணவாளா லக்ஷ்மி பிராட்டியின் தூமலராள் லக்ஷ்மி பிராட்டியினுடைய மணவாளா உண்டிட்டு உலகினை ஏழும் உண்டிட்டு ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய். அர்த்தமானது, கண்டு நான் உன்னை பார்த்து நான் மகிழும்படியாக கருமுகை பூச்சூட்டவாராய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். பாசனம் படிக்கலாம். அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய்
தொண்டர்கள் நெஞ்சில் உறைவாய் தூமலராள் மணவாளா உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆலிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க கருமுகை பூச்சூட்டவாராய் அப்படின்னு சம்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி பண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றிவை சூட்டவாயன்னு பண்பகர் கொண்டானை ஆய்ச்சி மகிழ்ந்துரை செய்த இம்மாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே படிக்கலாம். செம்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி இது மாதிரியான எண்பகர் பூவும் இது மாறாக பலவிதமான பலர்களை எண்பகர்னா எண்ண முடியாத பலர் கொண்டேன் இன்றி வை சூட்டவாயன்னு மண்பகர் கொண்டானை இந்த மண்ட நிலத்தை திருவிக்கிரம அவதாரத்தில் மாவலி சக்கரவர்த்தி பகர்ந்து கொண்டானை ஆய்ச்சி மகுந்துரை செய்த இம்மாலை இந்த 10 பாசுரங்களும் பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பண்பால் உயர்ந்த பெரியாழ்வாருடைய அவர்கள் அருளி செய்த 10 பாடல்கள் அப்படின்னு முடிக்கிறார். படிக்கலாம். செம்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாச்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்று இவை சூட்டவாயன்னு மண்பகர் கொண்டானை ஆட்சி மகிழ்ந்துரை செய்த இம்பாலை பண்பகர் வில்லிபுத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே முடிச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.